ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை அசினை பற்றி பார்க்க போகிறோம். நடிகரோட நெருக்கம், பொது இடத்துல ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு ஓட விட்ட காதலன். ஸோ அசின் விழுந்த காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை அசின் தமிழ் சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான திரைப்படங்கள் தான் நடிச்சிருந்தாலுமே முன்னணி நடிகர்களோட அதாவது முன்னணி ஆக்ட்ரஸ்க்கு இணையான செல்வாக்கை பெற்றிருக்கிறாரு. ஸோ 10 20 படம் 30 படம் நடித்த நடிகையோடைய செல்வாக்கை இவர் ஒரு 4-5 படத்துலேயே வாங்கிட்டார். அந்தளவுக்கு ஒரு ரீச் இவருக்கு கிடச்சிது. ஸோ ஒரு குறுகிய ஷார்ட் டேர்ம்லேயே அஜித், விஜய், கமல், சல்மான் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டார் பட்டாளங்களோட முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடித்த பெருமை அசினுக்கு உண்டு. அப்படி உச்சத்தில் இருந்த அசினோடைய திரை வாழ்க்கை திடீர்னு காணாமல் போயிடுச்சு. எங்கே இருக்கார் அப்படின்றதே தெரியல. அப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம் படமே வரல. அப்புறம் அப்படியே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டார். ஸோ அவருடைய அந்த சாம்ராஜ்யம் சரிஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்றது பலரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ அசின் பாலிவுட் போனபோது பாலிவுட் நடிகர் நிதின் முகேஷை காதலிச்சார். ஸோ இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு நடிகை நார்த்துக்கு பாலிவுட்டில் நடிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நடிகருடைய சப்போர்ட் இல்லாமல் அங்கே சஸ்டெயின் ஆகவே முடியாது. ஆளுக்கு வச்சு செஞ்சு விட்ருவாங்க. ஸோ இதனால் ஒரு செக்யூரிட்டிக்காக நடிகர் நிதின் முகேஷ் காதலிச்சார். இவர் யாருன்னா, அந்த கத்தி படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அவரை காதலிச்சுட்டு ஒரு பாடி கார்டு மாதிரி, எனக்கு ஒரு லவ்வர் இருக்கார், என்னை யாரும் அங்கே கூப்பிடக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற விதத்தில் இவரை வச்சுருந்தார். ஆனால் அந்த உறவை ரகசியமாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிதின் முகேஷை நிபந்தனை விதித்தார் அசின். ஸோ யாருக்கும் சொல்லக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இருப்பினும் அசின் சல்மான் கானோட ரொம்ப நெருக்கமாக நடித்தார். ஸோ 2 பேருமே படுக்கையறை காட்சிகள் நடித்தாங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் பார்ட்டிஸ்லலாம் முகேஷ்க்கு சொல்லாமல் அசின் சல்மான் கான் கூட என்ஜாய் பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரிய வர நிதின் ரொம்பவே கோவப்பட்டார். மேலும் படப்பிடிப்பு ஒன்றில் பொது இடத்துல ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு வில்லனால் துரத்தப்பட மாதிரியான சீன்லாம் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தூள் படத்தில் ஜோதிகா ஜாக்கெட்டோட ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சீனை அசினை நடிக்கிற மாதிரி பிளானு. ஆனால் அதில் முகேஷ் இதெல்லாம் மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் இதை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோபமாக பேசியிருக்கிறாரு. இதனால் அந்த காட்சிகள் அப்படியே நிறுத்தப்பட்டுருச்சு. ஸோ ஆனாலும் மீடியாக்கள் முன்னிலையில் அசின் ஒரு மோசடிக்காரி அப்படின்னு சொல்லி பொது வெளியில் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சிட்டாரு. நாங்கள் 2 பேருமே டேட்டிங் செஞ்சோம், 2 பேருமே பல நாளாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு. இதனால் அவங்க 2 பேருடைய காதல் முறிஞ்சிருச்சு. ஸோ இதனை தொடர்ந்து அசின் ஜப்பா அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக அந்த படப்பிடிப்பு ஸ்ரீலங்கா போனார். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா நடிகர்கள் ஸ்ரீலங்கா படப்பிடிப்பில் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த தடையை மீறி போடா அப்படின்னு சொல்லி அசின் என்னுடைய கரியருக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா போனார். படப்பிடிப்புலையும் கலந்துக்கிட்டார். தமிழ் சினிமா வட்டாரம் அப்படியா நீ போடி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அசினுக்கு கடைசி வர வாய்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நெருக்கம் தான். பாலிவுட் நடிகர் சல்மான் கானோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சல்மான் கான் பல நடிகைகளோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடிகை அசினுடைய அழகில் மயங்கி அசினுக்கு நிறைய விஷயங்களை வாரி வாரி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அசின் செஞ்ச அந்த பணிவிடைகள்லாம் உச்சி முகர்ந்து நிறைய வாய்ப்புகள் அள்ளி கொடுத்தாரு. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போயிருக்கலாம். ஆனால் வாய்க்கொழுப்பு யாரை விட்டுது. ஆனால் ஒரு பேட்டியில் சல்மான் கான் குறித்து கேள்வி கேட்டிருந்தாங்க. பொறுப்பாக பதில் சொல்லாமல், நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, அவர் இல்லை எனக்கு எந்த உதவியும் பண்ணலை அப்படின்னு சொல்லி தன்னை தற்பெருமை பேசிக்கிறன்ற பேரில் இருக்கிற வாய்ப்பையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துக்கிட்டார். இதனால் சல்மான் கான் அப்படியா சரி ஓகே நீயே உன்னுடைய சொந்த முயற்சியில் பட வாய்ப்புகளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கைவிட்டார். அதுக்கப்புறம் யாருமே சீண்டவே இல்லை. பாலிவுட்டில் சல்மான் கான் கைவிட்டதுக்கப்புறம் யாருமே சீனில். 2016ஆம் ஆண்டு ஒரு பெரிய தொழிலதிபரை பார்த்து வளைச்சி போட்டு காதல் அப்படின்ற பேரில் ராகுல் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேருமே புகழின் உச்சத்தில் இருந்தபோது அசினோட திரை வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு. சில சர்ச்சைகள் மற்றும் தவறான முடிவுகளால் அவருடைய இந்த லைஃப் கரியர் வீழ்ச்சியில் அடைஞ்சது. ஸோ இவர் தமிழ் சினிமாவில் சவுத் இந்தியன் சினிமாவில் இருந்ததுனா இவருடைய நடிப்புக்கும் அழகுக்கும் இவர் காட்டக்கூடிய அந்த சின்ன இடுப்பு சின்ன தொப்பலுடைய கவர்ச்சிக்குமே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அதைப்படி பார்த்திங்கன்னா இவர் பெரிய ஸ்டாராக இருக்கலாம், நயன்தாராவெல்லாம் தூக்கி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் பாலிவுட்டில் போய் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன பின்னமானது தான் மிச்சம். இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டார். நடிகை அசினை பற்றி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச காசிப் அசினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச காசிப் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களே நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல்